Welcome to Riya's Tuition. Hey kids, welcome back to my channel. நான் உங்கள் ரியாமஸ். hope you all well. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சயின்ஸ் சப்ஜெக்ட் ஃபார் 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3யோட யூனிட் 3 ஏர். அந்த லெசன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸில் வாட் இஸ் ஏர், வாட் இஸ் அட்மாஸ்ஃபியர், அதோட லேயர்ஸ்லாம் என்னென்ன அண்ட் ஏரோட இம்பார்ட்டன்ஸ் பற்றிலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த கிளாஸில் அந்த லெசனோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஏர் பொல்யூஷன், அதாவது காற்று மாசுபடுதல். அப்படின்னா என்ன? காற்றில் நிறைய ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்சஸ் காணப்படுது. இதனால் காற்று மாசுபாடு அடையுது. இந்த காற்று மாசுபாடு அடைகிறதுனால இங்கே வாழ்கிற உயிரினங்களான மனுஷங்க, பறவைகள், விலங்குகள் எல்லாத்துக்குமே தீங்கு ஏற்படுது. சரிங்களா? இதுதான் வந்துட்டு ஏர் பொல்யூஷன்னு சொல்கிறாங்க. அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ்னு பார்த்தோம் இல்லையா, அது என்னெல்லாம்? ஸோ கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, இந்த மாதிரி இருக்க கேஸஸ். அதுக்கப்புறம் காற்றில் நம்ம தூசி உண்டாக்குறோம் இல்லையா, தூசி, புகை, ஏரோசால்ஸ். இதனால் அந்த பூமியோட அட்மாஸ்ஃபியர் இருக்கு இல்லையா, வளிமண்டலம், அது பெரிதும் பாதிப்புக்குள்ளாகுது. பூமியோட வளிமண்டலம் பாதிப்புக்குள்ளாகிறதுனால காற்று மாசுபாடு ஏற்படுது. காற்று மாசுபாடு ஏற்படுறதுனால அங்கே வாழ்கிற உயிரினங்களான நமக்கு தான் நிறைய நோய்கள் ஏற்படுது. ஏன் டெத்து கூட ஏற்படும். சுவாச பிரச்சனைகள்லேருந்து, அலர்ஜிலேருந்து நிறைய நோய்கள் வருது. இங்கே வாழ்கிற மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க பறவைகள், விலங்குகள், தாவரங்களுக்கு கூட, எல்லா லிவிங் ஆர்கானிசமுக்கும் இது தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்று தான் காற்று மாசுபாடு அப்படிங்கிறது. இது நம்ம நேச்சுரல் என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியதா. ஸோ காற்றை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மாசுபடுத்தாமல் இருக்க நம்ம முயற்சிப்போம். காசஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன், அதாவது காற்று எப்படியெல்லாம் மாசுபடுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ காற்று மாசுபடுதல் அப்படிங்கிறது இயற்கையாகவும் நடக்குது, மேன்மேட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது மனிதர்களோட செயல்பாட்டிலையும் நடக்குது. மனிதர்களோட செயல்பாட்டில் எப்படிலாம் நடக்குது? புதை வடிவ எரிபொருட்களை எரிப்பதன் காரணமாக அதுலேருந்து ஏற்படுற புகைகள், இண்டஸ்ட்ரி வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ரிலீஸ் பண்ணுறதுனால, அதுக்கப்புறம் மைனிங், இந்த மாதிரியான மனுஷனோட பலதரப்பட்ட ஆக்டிவிட்டீஸ்னால காற்று மாசுபாடு அதிகமாக ஏற்படுது. இது மட்டுமல்ல, இயற்கையாக வால்கனிக் எரப்ஷன் இருக்கல, எரிமலை வெடிப்பு, இதனாலையும் காற்று மாசுபாடு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன மாசுபாடு எப்படிலாம் ஏற்படுது அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இண்டஸ்ட்ரீஸில் எப்படி காற்று மாசுபாடு ஏற்படுத்துகிறாங்க? நிறைய இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லையா, நிறைய மெட்டீரியல்ஸ், திங்ஸை. அப்படி மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரோ கார்பன்ஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், கெமிக்கல்ஸ் இதெல்லாமே ரிலீஸ் பண்ணுறாங்க. இது காற்றுலேயும் கலக்கிறதுனால காற்று மாசுபாடு ஏற்படுது. அதிகமான காற்று மாசுபாடு இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளியாகுது இல்லையா, இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த காற்றுனால தான் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த நச்சுத்தன்மையாய் வாய்ந்த காற்று நம்ம சுவாசிக்கிற காற்றோட கலக்கிறதுனால காற்று மாசுபாடு பெரிதும் ஏற்படுது. அடுத்ததாக பர்னிங் ஆஃப் ஃபியூவல்ஸ், அதாவது ஃபாசல் ஃபியூவல்ஸ் இருக்குது இல்லையா, புதைப்படிவ எரிபொருட்கள், அதாவது கோல், நிலக்கரி, அந்த மாதிரியான எரிபொருட்களை நம்ம எரிக்கிறதுனாலையும், நார்மலாக ஃபியூவல்ஸை எரிக்கிறதுனாலையும் சல்ஃபர் டை ஆக்சைடு அதிக அளவில் காற்றில் கலக்கப்படுது. இதனால் காற்று மாசுபாடு ஏற்படுது. இது மட்டும் இல்லை, நம்ம வாகனங்கள்லாம் ஓட்டிகிட்டு வரோம் இல்லையா, காரு, பைக்கு, ட்ரெயின், ஏரோப்ளைன்ஸ், இந்த மாதிரி எல்லா வெஹிக்கிள்ஸ்லேருந்து வர புகைகள் இருக்கும் இல்லையா, அதனாலையும் காற்று மாசுபாடு ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிள்ஸ்லேருந்து கார்பன் மோனாக்சைடு அதிக அளவில் வெளியாகுது. இதனாலையும் காற்று மாசுபாடு ஏற்படுது. நைட்ரஜன் ஆக்சைடு இயற்கையாகவும் சரி, மேன்மேட் ப்ராசஸ்னாலையும் சரி, அதுவும் வெளியிடுறதுனால காற்று மாசுபாடு இதனாலையும் ஏற்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நம்ம இப்போ விவசாயம் இருக்கு இல்லையா, விவசாயத்தில் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள், இன்செக்டிசைட், பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர், இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இப்போ மாடர்ன் டேஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. இது காற்றில் கலக்கிறதுனால ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் லைக் அம்மோனியா அந்த மாதிரிலாம் காற்றோடு கலந்து காற்று மாசுபாடு ஏற்பட காரணமாக அமையுது. அடுத்ததாக பார்க்குறது மைனிங். நம்ம மினரல்ஸ்லாம் இடத்துலேருந்து தோண்டி எடுக்கிறோம் இல்லையா, அதைத்தானே மைனிங்னு சொல்லுவோம். அப்படி தோண்டி எடுக்கும்போது ரொம்பபடியான டஸ்ட்டு அதிகமாக வெளியாகுது. அது மட்டும் இல்லை, நிறைய கெமிக்கல்ஸும் காற்றோட கலக்குது. இதனாலேயும் ஏர் பொல்யூஷன் ஏற்படுது. அந்த சுரங்கமெல்லாம் இருக்கு இல்லையா, அது சார்ந்து பக்கத்தில் இருக்க அண்டை இடங்கள்லாம் இருக்குல்ல, அங்கே உள்ள மனிதர்களுக்கு பெரும்பாலான நோய்கள் இந்த காற்று மாசுபாடு ஏற்படுறதுனால பரவுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த பார்க்குறது ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ வீட்டில் நம்ம அன்றாடமாக பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லேருந்தும் நிறைய புகைகள்லாம் வெளிப்படுத்துவோம் இல்லையா, குக்கிங் அப்போ, க்ளீனிங் அப்போ, பெயிண்டிங் அப்போ, இதெல்லாம் லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ் என்ன ஆகுதுன்னா காற்றோட கலக்குது. இதனாலேயும் நம்ம என்விரான்மெண்ட் பொல்யூட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க.
அடுத்ததான் நம்ம பார்க்குறது எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன், அதாவது காற்று மாசுபாடுதலோட விளைவுகள் என்னென்ன அப்படின்னு. ஃபர்ஸ்ட் விளைவு என்ன, இங்கே வாழ்கிற உயிரினங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது இல்லையா. காற்று மாசுபாட்டு காரணமாக அவங்களுக்கு சுவாச பிரச்சனைகள்லேருந்து எல்லா நோய்களும் ஏற்படுது இல்லையா. அதுக்கப்புறம் இங்கே வாழ்கிற பிளான்ட் அண்ட் அனிமல்ஸும் பாதிக்கப்படுது. இந்த என்விரான்மெண்ட்டே பொல்யூட் ஆகிறதுனால கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாமே ஏற்படுது. ஸோ என்னென்னலாம் அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டிசீசஸ். ஏர் பொல்யூஷன் காரணமாக முக்கியமாக வர ஒன்று செவரல் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், அதாவது சுவாச பிரச்சனைகள் நிறைய ஏற்படுது. அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இதய பிரச்சனைகளும் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கு காரணம் இந்த காற்று மாசுபாடு தான். ஸோ நிறைய பீப்புள்ஸ் வந்து இந்த மாசுபட்ட காற்றை சுவாசிக்கிறதுனால டெத் கூட ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபினோமினியா, ஆஸ்துமா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கூட குழந்தைகளுக்கு ஏற்படுறது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்று மாசுபாடு காரணமாக தான். அடுத்ததாக பார்க்குற ஒரு முக்கியமான எஃபெக்ட் என்னென்னா குளோபல் வார்மிங், அதாவது புவி வெப்பமயமாதல். எப்படி வெப்பமயமாகுது, அதாவது காற்றில் காணப்படுற கார்பன் டை ஆக்சைடு இருக்குது இல்லையா, அதோட அளவு வந்து அதிகமாகுது. ஸோ அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகரிக்கும் போது அட்மாஸ்பியரிக்கோட டெம்பரேச்சர், அதாவது வளிமண்டலத்தோட வெப்பநிலையும் அதிகரிக்குது. வளிமண்டலத்தோட வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால நம்ம பூமியில் ஐஸ்லாம் இருக்கு இல்லையா, ஐஸ்பர்க்ஸ் எல்லாமே உருக ஆரம்பிக்குது. இந்த ஐஸ்லாம் மெல்ட் ஆகிறது காரணமாக அங்கே உள்ள சீ லெவலில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இதனால அங்கே போலார் ரீஜனில் வாழ்கிற உயிரினங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதோட அழிவு நிலைக்கு தள்ளப்படுது. இதை தான் வந்து புவி வெப்பமயமாதல்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின் அப்படின்னா என்னென்னா, நம்ம நிறைய ஹார்ம்ஃபுல் கேஸஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோமா, நைட்ரஜன் ஆக்சைட்ஸ், சல்ஃபர் ஆக்சைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோமா. இதனால் இது எப்படி வெளியாகுது அப்படின்னா புதைப்படிவ எரிபொருட்கள், அதாவது ஃபாசில் ஃபியூவல்ஸ் இருக்கு இல்லையா, அதை எரிக்கிறது மூலமாக தான் வெளியாகுது. இது என்ன ஆகுது அப்படின்னா நீராவி ஆகி மேலே போய் மேகத்தோட கலக்குது சரிங்களா. அப்படி மேகத்தோட கலக்கும்போது அது மேகங்களும் உரிச்சு நார்மலாக எப்படி மழை ஃபார்ம் ஆகும் அதே மாதிரியே மழை பெய்யுது. ஆனால் இந்த மழை நார்மலான மழை கிடையாது, ஏன்னா கெமிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகி பெய்கிற மழை இல்லையா. ஸோ இது ஒரு அமில மழையாக நமக்கு பொழியுது. அதுதான் ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசிட் ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், அப்புறம் க்ராப்ஸ் இது எல்லாத்தையுமே டோட்டலாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நிலத்தில் வந்து விழுந்தா. அடுத்ததாக பார்க்குறது மரைன் லைஃப். ஸோ நம்ம நீர் ஆதாரங்களில் இந்த ஃபர்டிலைசர்ஸ், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் கலந்து விட்டுருதோம் இல்லையா, இதனால் என்ன ஆகுதுன்னா க்ரீன் ஆல்கே வந்து கடலில் வளர ஆரம்பிக்குது. அதாவது பாசிகள், கடலில் அதிகப்படியான பாசிகள் காணப்படுது. ஸோ இந்த பாசிகள்னால என்ன ஆகும், அதுக்கு கீழே வாழ்கிற உயிரினங்கள் இருக்கு இல்லையா, மீன்கள், விலங்குகள் எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த உயிரினங்களுக்கு காற்றோ சூரிய ஒளியோ க்ரீன் ஆல்கேலேருந்து ஊடுருவ முடியாது. ஸோ அந்த கடலுக்கு மேலே க்ரீன் ஆல்கே அதிகமாக காணப்படுறதுனால அதுக்கு கீழே வாழ்கிற உயிரினங்களுக்கு காற்றோ சூரிய ஒளியோ போகாமல் அதோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது எஃபெக்ட் ஆன் வைல்ட் லைஃப். ஸோ காட்டு விலங்குகளுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுது, இந்த ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் கலந்துருக்க காற்றை அதிக சுவாசிக்கும் போது அதுகளோட உடம்புக்கும் தீங்குதான் இல்லையா. ஸோ அதோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது. ஸோ இதான வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதுனால அதோட அழிவு நிலைக்கு கூட அந்த உயிரினங்கள் தள்ளப்படுற அபாயம் ஏற்பட்டிருக்கு. ப்ரிவென்ஷன் ஆஃப் ஏர் பொல்யூஷன், அதாவது இந்த காற்று மாசுபடுதலை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், காற்று இல்லை அப்படின்னா இங்கே எந்த உயிரினங்களும் வாழ முடியாது. ஸோ அந்த காற்றை நம்ம பாதுகாத்தோம், அதாவது மாசுபடாமல் காத்தோம் அப்படின்னா தான் நமக்கு வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் அது தூய்மையானதாக போய் சேரும். நம்ம எப்படி இந்த என்விரான்மெண்ட்டை என்ஜாய் பண்ணுமோ அதே மாதிரி நமக்கு வர ஜென்ரேஷனும் என்ஜாய் பண்ணணும் இல்லையா. ஸோ அவங்களுக்காகவாது நம்ம இந்த என்விரான்மெண்ட்டை சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஸோ கீழே சில வழிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க, இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஏர் பொல்யூட் ஆகிறத இன்னும் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், நம்ம நிறைய வெஹிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எனக்கு ஒரு பைக்கு, காருன்னு தனித்தனியாக ஒரு ஃபேமிலிக்கே எத்தனை வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஸ்டேட்டஸ்க்காக. பட் அதனால் யார் பாதிக்கப்படுறா, நம்ம என்விரான்மெண்ட் தான் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸிமம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏர் பொல்யூட் ஆகாமல் தடுக்கலாம். அடுத்ததாக ஃபாசில் ஃபியூவல்ஸ்லாம் எரிக்கிறோம் இல்லையா, ஸோ அதையும் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் ரெனியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ரெனியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் இருக்குது இல்லையா, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அது வழியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏர் பொல்யூட் ஆகிறத கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். அதுக்கப்புறம் நம்ம பொருட்களை அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுறதை தவிர்க்கணும். நம்ம ரீயூஸ் பண்ண பழகணும் சரிங்களா. எந்த பொருள் எடுத்தாலும் அதை யூஸ் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணணும், அண்ட் தென் ரீயூஸ் பண்ணணும், தென் ரீசைக்கிள் பண்ணணும். ஸோ ரெடியூஸ் அப்படின்னா என்னென்னா
தேவைக்கு மேலே அந்த பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. ரீயூஸ் அப்படின்னா என்ன, மீண்டும் மீண்டும் ஒரே பொருளை பயன்படுத்துகிற மாதிரியான பொருட்களை நம்ம பயன்படுத்தணும். அடுத்து ரீசைக்கிள் அப்படின்னா என்ன, ஒரு முறை பயன்படுத்தி நம்ம அந்த பொருளை மறுசுழற்சி பண்ணி மீண்டும் அதை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா புதுசாக அந்த வளங்களை தோண்டி அழிக்காமல் இருக்கலாம் இல்லையா, இருக்கிறதே புதுசாக புதுப்பிச்சுட்டே இருந்தோம்னா, அதுக்காக தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேனு லைட்டு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் கம்மியான எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறது இல்லையா, சிஎஃப்எல் பல்ப்ஸ், அந்த மாதிரி பல்ப்ஸ்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். இதனால் நீங்கள் எனர்ஜியை சேவ் பண்ணலாம், அதாவது கரண்ட்டை பவரை மிச்சப்படுத்தலாம். ஸோ ட்ரீஸ் நிறைய நடுங்க. இது மூலியமாக நம்ம காற்று மாசுபாடுதை குறைக்கலாம். எப்படி, ஆக்சிஜனோட அளவு இன்க்ரீஸ் ஆயிடும் இல்லையா நிறைய ட்ரீஸ் பிளான்ட் பண்ணும்போது, அப்படி தாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஏர்பார்ன் டிசீசஸ், அதாவது இந்த காற்று மாசுபடுது இருக்கு இல்லையா, அதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது, என்னென்ன நோய்கள்லாம் பரவுது அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா அதுக்கு மீடியமாக இருக்காது ஏர் தான் இல்லையா. ஸோ அதே மாதிரி நான் பேசும்போது என் வாயிலேருந்து வர கிருமிகள் எல்லாமே உங்களுக்கு பரவுது அப்படின்னா அதுவும் இந்த காற்று வழியாக தாங்க. ஸோ இந்த காற்று வழியாக இப்படி ஏன்ட்டு இன்னொருத்தருக்கு பரவி அவங்களுக்கு எனக்குள்ள நோய் வந்து பரவ ஆரம்பிக்கும். எனக்கு இப்போ நோய் இல்லை, எனக்கு நோய் இருந்தால் நான் சொல்ல வரேன், சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம் ஒருத்தங்க பேசுகிறது வழியாவோ இல்லைனா அவர்களோட செயல்பாடுகளின் வழியாகவோ இன்னொருத்தருக்கு பரவி அவங்களுக்கும் அந்த நோய் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக கோவிட் ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா நிறைய பேருக்கு, அதனால தான் ஐசோலேட் பண்ணி வச்சாங்க. ஸோ அதையும் இதுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன டிசீஸ்லாம் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டிசீசஸ் காஸ்ட் பை பாக்டீரியா, பாக்டீரியாவின் வழியாக என்னென்ன நோய்கள்லாம் நமக்கு பரவுதுன்னு பாருங்கள். டிப்தீரியா, ஊப்பிங் காஃப், டியூபர்குலோசிஸ், இதுதான் வந்து முக்கியமான நோய்கள் பாக்டீரியா வழியாக பரவுறதுல. டிப்தீரியா அப்படின்னா என்ன, கார்னோபாக்டீரியம் டிப்தீரியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வழியாக தான் இது நம்ம உடம்புல பரவுது. இது வந்து நார்மலாக சுவாச பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, நோஸு த்ரோட்டு அதெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. காய்ச்சல் ஏற்படும் சொல்கிறாங்க, தொண்டை பிரச்சனை ஏற்படும் சொல்கிறாங்க, மூச்சு விடுதலில் பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த நோய் இருந்துச்சுன்னா. அடுத்ததாக ஊப்பிங் காஃப் அப்படிங்கிறது போல்டெட்டெல்லா பெர்டியூசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியானால தாங்க பரவுது. ஸோ இதுவும் அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது சுவாச பிரச்சனைகள் இருக்குல்ல ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சிவியர் காஃப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நோய் வந்துச்சுன்னா. அடுத்ததாக பார்க்குறது டியூபர்குலோசிஸ்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும் டிபி. இது வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியானால தான் பரவுது. ஸோ இப்போ பேசுகிறதன் காரணமாக காற்றின் வழியாக தான் இந்த பாக்டீரியா வந்து பரவுதுன்னு சொல்கிறாங்க. காற்றின் வழியாக அந்த பாக்டீரியா பரவி ஒருத்தரோட லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி டியூபர்குலோசிஸ் ட்ரக்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறதன் காரணமாக 6 மாதத்துலேருந்து 1 இயருக்குள்ளே அந்த நோயிலேருந்து அவங்க மீளல வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது டிசீஸ் காஸ்ட் பை வைரஸ்னால என்னென்ன நோய்கள்லாம் பரவுதுன்னு பார்க்கலாம். வைரஸ்னால மேக்ஸிமம் காமன் கோல்டு, இன்ஃப்ளூயன்ஸா, மீசில்ஸ், மம்ஸ், சிக்கன் பாக்ஸ் இந்த மாதிரியான டிசீசஸ் காமனாக பரவி வருது. ஸோ என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். காமன் கோல்டு நார்மலாக இருக்க சளி பிரச்சனைகள், ஓகேவா. இந்த பிரச்சனையால் நமக்கு என்ன ஆகும், சுவாச பிரச்சனைகள் ஏற்படுது. அதுக்கப்புறம் த்ரோட்டு, நாஸ் எல்லாமே வலிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ரன்னிங் ரோஸ் ஏற்படும், அதாவது மூக்கு ஒழுகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரச்சனைகள் ஏற்படுது. அதுக்கப்புறம் காஃப் இருக்கும், த்ரோட் ரொம்ப வலி ஏற்படும். அதுக்கப்புறம் காய்ச்சல் இருக்கும். இது ரைனோ வைரஸ் அப்படிங்கிற வைரஸ்னால தான் மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் ஆகுது இந்த காமன் கோல்டு வந்து. அடுத்ததாக பார்க்குறது இன்ஃப்ளூயன்ஸாங்கிறது சின்ன வயசில் நம்ம எல்லாருக்குமே ஏற்படுற ஒரு நோய் தான். இது மைக்ஸோ வைரஸ் அப்படிங்கிற வைரஸ்னால தான் நம்மளுக்கு பரவுது. ஸோ இதை ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இது ஒரு காய்ச்சல் மாதிரி தான், ஓகேங்களா. அடுத்ததாக பார்க்குறது மம்ஸ் அப்படின்னா புட்டால் அம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தொண்டைக்கு கீழே லைட்டாக பெருசாக வீங்கி காணப்படும் இல்லையா, அந்த நோய் தாங்க இந்த மம்ஸ் அப்படின்னா. இதனால் என்ன ஏற்படும் அப்படின்னா ஃபீவர் இருக்கும், ஹெட்டேக் இருக்கும், த்ராட் வந்து ரொம்ப சோராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எச்சி சுரக்கிறது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய் அசைக்கிறது, அந்த ஜா மூமெண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த நோய் வந்துச்சுன்னா. அடுத்ததாக பார்க்குறது சிக்கன் பாக்ஸ். இது நம்ம சின்ன வயசாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் காமனாக வர ஒரு நோய் தான். கொஞ்ச நாள் இருந்துட்டு போகும் இல்லையா அந்த சிக்கன் பாக்ஸ். உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா கொப்பளமாக காணப்படும் இல்லையா, உடம்புல ஃபேஸ்லலாம் இருக்கும். நம்ம பாடி டெம்பரேச்சரும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், லைக் ஃபீவர் மாதிரி நமக்கு காணப்படும். அண்ட் இந்த கொப்பளங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளூயிட், அதாவது ஒரு நீர் கோத்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே உடஞ்சி அது சரியாகிடும். பின்னால் நம்ம தழும்பாக காணப்படும். அதுக்கப்புறம் அந்த தழும்பு கொஞ்சம் மறைய ஆரம்பிச்சிடும். சிலருக்கு அந்த தழும்பு பெரிய வயசானாலும் மறையாமல் இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது மீசில்ஸ்னால் அம்மை. இந்த அம்மை பார்த்திங்க அப்படின்னா ருபேலா வைரஸ் அப்படிங்கிறதுனால தான் பரவுது.
ஸோ இந்த அம்மை பார்த்திங்கன்னா ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு தான் பரவுது. இதனால் என்ன ஏற்படும் அப்படின்னா ஸ்கின்ல ரேஷஸ் ஏற்படும், காஃப் இருக்கும், ஸ்னீஸ் இருக்கும், ஐலாம் பார்த்திங்கன்னா ரெட்னஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு இருக்கும். இது வரைக்கும் இந்த நோய்க்கு எந்த ஒரு மருந்துமே கண்டுபிடிக்கலை. ரெஸ்ட்டும் டயட்டும் எடுத்தாலே போதும் இந்த நோயிலேருந்து விடுபட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ப்ரிவென்ஷன். அதாவது இந்த பாக்டீரியா வைரஸ்னால் நமக்கு நோய்கள் வருதுன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த நோய்கள் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும், ப்ரிவென்ட் பண்ணணும், நம்மளை பாதுகாத்துக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் இல்லையா, வரும் முன்னே காக்கணும் எல்லாத்தையும் இல்லையா. ஸோ அது எப்படியெல்லாம் காக்கலாம் அப்படிங்கிற சில டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அவாய்ட் க்ளோஸ் கான்டாக்ட் வித் பீப்புள். அதாவது யாருக்காவது ஏதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட நம்ம நெருங்கி பழகுறதன் மூலமோ பேசுறதன் மூலமோ அவங்கள்ட்ட இருந்து அந்த டிசீஸ் நமக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அடுத்ததாக மெயின்டைன் பர்சனல் ஹைஜீன். நம்மளை சுத்தமாக வச்சுக்கணும். குளிக்கிறது, ப்ரஷ் பண்ணுறது, அடிக்கடி கை கழுவுறது, ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளை ஹைஜீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு முக்கால்வாசி நோய் வராது. கீப் த பேஷண்ட் இன் கம்ப்ளீட் ஐசோலேஷன். ஒருத்தங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது அப்படின்னா அவங்கள தனிமைப்படுத்தி வைக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், அவங்க வழியாக நமக்கும் அந்த நோய் பரவ வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதனால தான் கவர் நோஸ் அண்ட் மவுத் வைல் ஸ்னீசிங் ஆர் காஃபிங். தும்மும் போதும் இருமும் போதும் நம்ம மூக்கு மற்றும் வாய்களை மூடிக்கொண்டு தான் தும்மணும். இல்லை அப்படின்னா அந்த கிருமி காற்றின் வழியாக இன்னொருத்தருக்கு பரவதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா அவாய்ட் டச்சிங் த ஃபேஸ் ஆர் அதர் பீப்புள் வித் அன்வாஷ்டு ஹேண்ட்ஸ். அதாவது கை கழுவாமல், நம்ம இப்போ வெளியில் போயிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன், கையே கழுவாமல் நம்ம ஃபேஸ்லையோ மூக்கு வாய் இந்த மாதிரி இடத்துலலாம் கை வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கையில் உள்ள ஜெர்ம்ஸ் இருக்கு இல்லையா, கிருமிகள், அது ஈஸியாக நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு நம்ம அதுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், வெளியில் போயிட்டு வந்தால் உடனே கை கால் கழுகிடணும். அடுத்ததாக வாஷ் யோர் ஹேண்ட்ஸ் தரவுலி. நம்ம சாப்பிட முன்னாடி, சாப்பிட்டு அதுக்கப்புறம், அடிக்கடி நம்ம ஏதாவது வேலை செஞ்சுட்டு வரோம், வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா நம்ம கையை என்ன செய்யணும், சுத்தமாக கழுவணும். சரிங்களா. சானிடைசர் யூஸ் பண்ணணும். ஹேண்ட் வாஷ் போட்டு நம்ம கையை அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். டைம்லி வேக்சினேஷன் கேன் ப்ரிவென்ட் த டிசீசஸ். அதாவது வேக்சினேஷன், தடுப்பூசி போடுவாங்க இல்லையா, அந்த நோய்க்கு ஒவ்வொரு வயசுக்கும் தடுப்பூசி போடுவாங்க. நமக்கு காமனாகவே மலேரியாவுக்கு தடுப்பூசி அந்த மாதிரி நிறைய சின்ன வயசுலேயே போடுவாங்க இல்லையா. அந்த மாதிரியான தடுப்பூசியை நம்ம கரெக்டாக வருஷம் போட்டுகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த நோய்கள்லேருந்துலாம் பாதிப்பு ஏற்படுறதை நம்ம தவிர்க்கலாம். ஓகே கிட்ஸ், இதோட இந்த லெசன் முடியுது. ஸோ இந்த லெசனில் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டோம் இல்லையா. ஏர் எப்படி பொல்யூட் ஆகுறத நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஏர்போர்ன் டிசீசஸ் என்னெல்லாம், அந்த டிசீசஸ் வராமல் நம்மளை எப்படி அதுலேருந்து காத்துக்கலாம், இப்படிங்கிற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் நம்ம இந்த லெசன் வழியாக கற்றுக்கிட்டோம். ஸோ இன்னொரு கிளாஸில் இன்னொரு லெசனோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிட்ஸ். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.